நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரும் எத்தனை பேர் வெற்றி பெறணும்னு வந்திருக்கீங்க? To make our life victorious, that me or you as a leader or a family leader or a church leader or a school leader or a college leader or a bank leader or whatever leader you are, நீங்க யாரா இருந்தாலும் என்ன பணியில இருந்தாலும் ஸ்பெஷலி ஒரு லீடர்ஷிப்பா இருக்கணும்னா we must learn to set goals. Amen. திட்டங்களை வகுத்து நடக்கிறவர்களாய் இருந்தால்தான் லட்சிய கரையை நாம் அடைய முடியும். எத்தனை பேருக்கு தெரியும் ஏனோ தானோன்னு வாழ்றவங்க யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. நல்ல ஒரு உயரத்தில் நீங்கள் இருக்க வேண்டுமானால் கோல்ஸ் ஆர் எசென்ஷியல். ஆமென். அப்படிப்பட்ட திட்டங்கள் கண்டிப்பா தேவை. செய்ய முடியும் என்று நினைப்பது நம்பிக்கை, செய்வது காம்பிட்டன்ஸ். என்னால முடியும் என்று நினைத்தால் போதாது, நினைச்சதை முடிக்கணும். முடிக்க வேண்டுமானால் திட்டங்கள் வகுத்து செயல்பட வேண்டும். நிறைய பேர் இந்த பூமியில் நிறைய காரியங்களை செய்ய ஆசைப்படுவார்கள். பட் ஒன்லி a fraction, குறுகிய சிலர் தான் வாழ்க்கையில் சாதிக்கிறார்கள். பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல், நான் தான் அதுன்னு சொல்லு. பில்லியன் கணக்கான ஜனங்கள் காலையில் எழுந்து தூங்கும் போதும் எழும்பும் போதும் நான் அதை சாதிப்பேன் இதை சாதிப்பேன்னு நினைக்கிறார்கள். நினைத்தது எதையும் சாதிக்க முடியவில்லை. சாதிக்கிறவர் சுருக்கமானவர்கள். அதில் நான் இருக்கிறேன்னு சொல்றவங்க யாரா இந்த பைபிள் ஸ்டடியில இருந்தா? Some people got confidence that they can do something. Amen. நம்ம எல்லாரும் ஜெயிக்க வேண்டுமானால், ஒரு உயரம் செல்ல வேண்டுமானால், இங்கிலீஷ்ல சொன்னால் சரியா இருக்கும், we must have a goal இல்ல, goal driven attitude. ஒரு நல்ல திட்டம் வகித்து முன்னேறுகிற மனப்பாங்குள்ளவராய் இருந்தால்தான் ஜெயிக்க முடியும். ஆமென். நீங்க ஒரு குடும்ப தலைவரா இருங்க, கம்பெனி தலைவரா இருங்க, என்ன தலைவரா இருங்க, 80% உங்க வெற்றியை நிர்ணயிப்பது உங்க மனப்பாங்கு. ஏனோ தானோன்னு கோவப்படு அப்படிலாம் இருக்க முடியாதாம். இருந்தா நம்ம தேர மாட்டோம். your attitude, 80% attitude தான் லீடர்ஷிப்பை டிட்டர்மின் பண்ணுகிறது. ஆமென். அதனால நம்ம செல்ல வேண்டிய கரையை சேர்வதற்கு, டு ரீச் அவர் டெஸ்டினி, நம்முடைய தரிசனங்களை நிறைவேற்ற ப்ரீ எஸ்டாப்ளிஷ்ட் கோல்ஸ் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். நீங்க திட்டங்களை வகித்து செயல்படும் போது அது குழப்பத்தை ஏற்படுத்தும். நான் ஒரு சபை கட்டி திட்டங்களை வகுத்து ஆவடியில் 5 ஏக்கர் வாங்கிட்டேன்னா கோச்சுப்பார், பக்கத்து வீட்டுக்காரன் கோச்சுப்பான். So many friction we create. திட்டம் வகுத்து செயல்பட தொடங்கும் போது நாமே பிரச்சனையை உருவாக்குறோம். So we create. எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையை நம்ம தான் உருவாக்கிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் எனக்கு நடப்பத ஆண்டவர் அல்ல, மனிதர் அல்ல, நான் தான் உருவாக்கிக்கிறேன். எல்லாரும் என்னை பார்க்கிற பார்வையே ரொம்ப பாஞ்சர் கத்தி அல்லையால் சொல்ல புரண்டு விழ வேண்டியதானே. எனக்கு கேளுங்க அமைதியா ஒரு நாள். இந்த வாழ்க்கை அனுபவம். ஒவ்வொரு நாளும், எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் அது கர்த்தர் உங்களுக்கு தந்த கிஃப்ட். அதை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க என்பதுதான் உங்க வெற்றியை நிர்ணயிக்கும். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், ஆகையால் நான் தூங்கி வழிஞ்சு சாவேன். Every day is a God given day. அந்த நாளில் என்ன நடப்பது என்பதை நிர்ணயிப்பது நீ வகுக்கிற திட்டம் தான். பக்கத்துல சொல்லுங்க, ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நல்ல முன்னேற்ற சிந்தை உள்ளவர் தன் செயல்களை வெற்றிக்கு ஏற்ற பாதையில் திட்டம் வகுத்து செயல்படுகிறார். ஒருத்தங்க முன்னேறாங்கன்னு எப்ப தெரியுமா தெரியும்? அவங்க செயல்படுறத பார்த்தா தெரியும். ஆமென். ஆமென் வரல. உங்க வாழ்க்கைய யாரு நிர்ணயிக்கல, என் வாழ்க்கைய யாரு நிர்ணயிக்கல, நான் தான் நிர்ணயிக்கிறேன். நான் நல்லா இருப்பேனா, ரிச்சா இருப்பேனா, ஏழையா இருப்பேனா, பண்டாரமா இருப்பேனான்னு நிர்ணயிப்பது கடவுள் அல்ல, யாரும் அல்ல. பக்கத்துல தட்டி சொல், நான் தான். It's nobody that decide the quality of your life. It is by the goals you set that determines the quality of your life. சில ரகசியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
ஏதாவது புரியுதா? 3 பேர் புரியுதுன்னு சொல்லி ஆமீன் சொன்னோம். ஏன்னா சபை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 24 மணி நேரம் கண்ணீரை உடைப்பார். அதுவும் நம்ம பண்றோம்ல, சண்டே நைட் பண்றோம். பட் வாழ்க்கையை நம்ம சீர்திருத்தி கொண்டு போய் சேர வேண்டிய கரையில மகத்துவமாய் நிற்கிற ஒரு சபையாய் நம்ம இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எல்லோருமே, everyone in this world, amen, is one way or the other a goal setter. Amen. எல்லாரும் வாழ்க்கையில ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு தான் செயல்படுறீங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஒரு திட்டம் போட்டீங்களா இல்லையா? இல்லைன்னா வந்திருப்பீங்களா? இன்னைக்கு எழுந்து நீங்க வந்து இன்னைக்கு போவேனா, அவரெல்லாம் ஒரு பாஸ்டரா அப்படின்னா வந்திருப்பியா நீ? நீ காலையில எழுந்த போதே, வேலைக்கு போகும்போதே இன்னைக்கு பைபிள் ஸ்டடிக்கு போகணும். See, you set a goal. நீங்க ஒரு கோல் செட் பண்ணீங்க. என்ன கோல்? இன்னைக்கு சனிக்கிழமை நான் பைபிள் ஸ்டடிக்கு. சப்போஸ் மழை இருந்துச்சுன்னா ஒரு கொடை ஒண்ணு, அது ஒரு திட்டம். இட்ஸ் a goal. சப்போஸ் திரும்பி வரும்போது பஸ் கிடைக்கலன்னா ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு போன்னு வச்சது ஒரு பிளான், ஒரு திட்டம், ஒரு கோல். எதுக்காக? பைபிள் ஸ்டடி. இன்னைக்கு ஏன் திரும்ப நிறைய பேர் இங்க வரல? இன்னைக்கு கோல் செட் பண்ணல. செட் பண்ணிருந்தாங்கன்னா இந்த சர்ச்சில் இன்னைக்கு 2000 பேர் இருந்திருப்பாங்க. ஏன் தெரியுமா நிறைய பேர் லட்சியக்கரையை சேரல? பிகாஸ் தே டோன்ட் செட் கோல்ஸ். என்னத்த சொல்ற போறாரு அவரு அப்படின்னு ஒருத்தர் பேர் டிவி பார்த்துட்டு இருக்காரு. See, he will not reach. டிவி பார்க்கறது தப்பு இல்லை, நான் எக்ஸாம்பிளா இல்லஸ்ட்ரேட் பண்றேன். See, he did not set a goal to be here at 6:30 for Bible study. So he is not here today. He did not reach the goal. அவரு என்னாவது ஆகட்டும், மழை பெஞ்சா போயிட்டு, வெயில் அடிச்சா அடிக்கணும், பாஸ்டர் பேசினா பேசணும், போனா போவோம், இல்லைன்னா இல்லை அப்படின்றவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனா நீங்க யார் தெரியுமா? இது மட்டும் இல்ல, வாழ்க்கையே சொல்றேன். இன்னைக்கு போனோன்னு நீங்க ஒரு கோலை செட் பண்ணதுனாலதான் இன்னைக்கு பெரியார் சில கீழே சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கீங்க. So everybody is a goal setter. Amen. சிலர் சொல்லுவாங்க நான் எதுவும் அப்படிலாம் கிடையாதுங்க, எப்படியோ போறேங்க, வந்த வழிக்கு வரலாம், போற வழிக்கு அடிக்கிறேன். ஆமென். அப்படி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே திட்டம் வகுத்து தான் செயல்பட முடியும். Everyone in this world, it is good or bad, one way or the other, is a goal setter. Number 2, தோற்று போறான் பாருங்க, தோற்று போறானே, தோல்வி அடைகிறான் பாருங்க, அவரே திட்டம் வகுத்து தான் தோல்வி காண்றார். எழுதிக்கணும் நீங்க. அதை வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா. இதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நான் சொல்லி தரேன். ஆமென். தோற்று போறவன் கூட தோக்கிறதுக்கு திட்டம் வகுத்து தான் தோல்வியை காண்றான் என்று நான் நம்புகிறேன். எப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆமென், சொல்ல மாட்டீங்களா? இப்ப இந்த புக்கை உங்களுக்கு கொடுத்து இதை 1 மாசத்துல நீங்க படிக்கணும்னு உங்ககிட்ட கொடுக்குறேன். ஆமென். நீங்க காலையில வேலைக்கு போயிட்டீங்க, 9 மணிக்கு 5 மணிக்கு வந்துட்டீங்க. வந்த களைப்புல காலை நீட்டி கண்ணம்மா சினிமாவை 3 ஹவர் பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் வயிறு நிறைய கொட்டிக்கிட்டீங்க. இப்படி சொன்னேன்னு எல்லாம் சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? உங்க ரேஞ்சில் வந்து தான் கற்றுக் கொடுக்குறேன் நான். அதுக்கப்புறம் தூக்கம் வந்துடுச்சு, ஏதோ ஒன்று சாப்பிட்டோம், கவுந்தோம், தூங்கிட்டோம். 1 நாள் போச்சு, 2 நாள் போச்சு, இந்த புக்கினுடைய ஒரு பக்கம் கூட திறக்கவே. இப்ப நான் இப்படி சொல்ல போறேன், இதை படிக்காமல் இருப்பதற்கு கூட நீ ஒரு திட்டம் வகுத்து தான் செயல்படுற. எப்படி சொல்வது எனக்கு தெரியவில்லை. You didn't read it. நீ படிக்காமல் இருக்கணும்னு திட்டம் போட்ட பாரு, படிக்கவே இல்லை நீ. ஆனா இது கொடுத்த நாள்ல இருந்து இன்னாதான் டிவி இருக்கட்டும், என்னதான் வேலை, என்னதான் கலை புரட்டும், 1 பேஜ் படிப்பேன்னு நீ படிச்சிருந்தா 30 நாள் புக்கை முடிச்சிருப்ப. தீர்ப்பு எழுதிக்கணும். தோக்கிறதுக்கும் நீ தான் திட்டம் வகுக்கிற. அமீனே வரல. ஜெயிப்பதற்கும் நீங்களும் நானும் தான் திட்டம் வகுக்கிறோம். We set goals to fail. We set goals to be successful. குடிக்கிறவங்கள மாதிரி வெற்றிகரமானவங்க யாரையும் நான் பார்த்ததே இல்லை. ஒரு நாள் 17வது வயதில் நண்பன் கூட போனான். மச்சி 1 கிளாஸ் குடுறான்னா 1 கிளாஸ் தான் நக்கினான். அன்னைக்கே தீர்மானம் பண்ணான், டேய் சாவர வரைக்கும் டெய்லி ஊத்து வேண்டாம். தவறாமல் ஊத்தி கொண்டிருக்கிறான். He is a successful alcoholic drinker. வெற்றிகரமான குடிக்காரனா வாழ்க்கையை அமைத்துக் கொண்டான். இப்ப சொல்றான், மச்சி இப்பெல்லாம் 4 அடிச்சா கூட ஒண்ணு தேர்றடா.
See, he is growing goal setting to be a total failure. தோற்பதற்கும் திட்டம் வகுப்பது நம்ம தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? குடிப்பவர்கள் எல்லாம் நான் சொல்றேன், அவங்கள ஒரு வகையில தோல்வி என்ற பங்கில் சொல்றேன். குடிக்கிறவர்களும் they are successful. நான் அவங்களுக்கு கொடுக்கிற பட்டம் சக்சஸ்ஃபுல் ஆல்கஹாலிக் ட்ரிங்கர். ஆமென். ஒரு நாள் மிஸ் பண்ண மாட்டாங்க. வேலை முடிச்சு என்ன கடை பூட்டிட்டானா திறக்க வச்சு குடிக்காங்க. என்ன ஒரு கோல், என்ன ஒரு லட்சியம் தெரியுமா? அது இன்னைக்கு குடிக்காம தூங்குறது இல்லங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க. அதே அந்த டிரைவ், அந்த டிட்டர்மினேஷனை அவன் இன்னொரு பங்குல செலுத்தி அதை டெய்லி செஞ்சிருந்தா 10 வருஷத்துல எந்த உயரத்தை அவன் கண்டிருப்பான். இப்படி நான் தீர்ப்பு சொல்றேன். தோக்கிறவங்களும் திட்டம் வகுத்து தான் தோக்குறாங்க, ஜெயிக்கிறவர்களும் திட்டம் வகுத்து தான் ஜெயிக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நிறைய பேர் நம்ம ஜெயிக்கக்கூடிய திட்டம். மூணாவது, many of us plan not to do things that will make us successful. That's why we fail. எனக்கு prepare பண்ணத உங்களுக்கு தருகிறேன். Maybe it will be useful to you. Amen. Hallelujah. இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடி என் வாழ்க்கையில் இன்னொரு அளவை இம்ப்ரூவ் பண்ணும் நீ நம்பி வந்தினா, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது உன்னை வழி நடத்தும். So it will show you the direction. ஆகையால் வாழ்க்கை என்பது ஏதோ தற்செயலாய் நடப்பதல்ல. வாழ்க்கை என்பது நீ வகுக்கிற திட்டத்தின் முடிவுதான் உன் லட்சிய கரை. Set some goals. பக்கத்துல தட்டி சொல்லு, திட்டம் வகுத்து செயல்படு. Number 4, your life depends on the goal you set and on the goals you fail to set. வாழ்க்கை என்பது நீ நிர்ணயிக்கிற திட்டம், நீ செய்கிற காரியம்தான் உன் வெற்றியை நிர்ணயிப்பது. ஆமென். And the ones you fail to set, தோற்பதற்கு காரணம் நீ திட்டம் வகுத்தால்தான் காரணம். எப்பொழுதுமே தோற்றாலும் ஜெயித்தாலும் நாம் ஏதோ அதற்கு நேரே செய்து கொண்டுதான் அதை சந்திக்கிறோம். ஆமென். இன்னைக்கும் நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு காரணம் ஆண்டவர் அல்ல, நீங்க தான், நான் தான். ஏன்னா நம்ம காலங்களில் செய்ததுதான் நம்ம இங்கே கொண்டு சேர்க்கிறது. ஆகையால் இன்னிலிருந்து நீங்க எல்லாருமே ஒவ்வொரு நாளும் இது கர்த்தர் தந்த நாள், எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா அந்த நாளை செலவு செய்ய திட்டம் வகுக்க கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவாராக. நம்பர் 5, if you aim at nothing, amen, you will always miss it. ஏதாவது ஒரு லட்சியம் வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பிறந்த காரணம் யானை தெரியாம இல்லை. எல்லாருக்கும் எத்தனை பேர் காரணம் தெரிஞ்சிருக்கீங்க? இன்னைக்கு நாளைக்கு காலையில் நான் எழுந்திருப்பேன், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் இதை செய்வேன், இதை முடிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன். Things in life just don't happen. You allow them to happen. Amen. வாழ்க்கையில சிலதெல்லாம் சும்மா நடக்கிறது இல்லை, நம்ம நடக்க அனுமதிக்கிறோம். What is the paradox of goal? இந்த லட்சிய வகுத்து வாழ்வதனுடைய முக்கியம். We fail not because we don't set goals. We fail because we don't set goals for the things we desire to achieve. நம்ம எல்லாரும் ஏதோ ஒன்று டெய்லி செய்யறோம், அது பத்தாதது. நமக்கு என்ன முடிவு, என்ன லட்சியமோ அந்த லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய திட்டங்களை வாழ்க்கையில வகுக்க கற்றுக்கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். There is, இப்படி சொல்ல போற நீங்க எல்லாரும் எழுதிக்கணும் அந்த வார்த்தையை. There is no failure in life. வாழ்க்கையில தோல்வியே இல்லை. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? We are failing only because we don't set goals. எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க என்ன விரும்புறீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ, நினைச்சதை நீங்க முடிக்க முடியும் சரியான திட்டங்களை வகுத்தால். Amen. Hallelujah. What we want to accomplish, what we want to finish, what we want to be, அதற்கேற்ற வழியில் நீங்கள் சென்றால்தான் நீங்கள் முடிக்க வேண்டிய பாதையில சென்று நிற்க முடியும். Number 2, wrong goals lead to wrong destination. Wrong goals lead you to wrong destination. இன்னைக்கு நீ இந்த நிலைமையில இருப்பதற்கு காரணம் நீ வகுத்த கோல்ஸ்.
நீ என்னென்ன செஞ்சோ அதுதான் இன்னைக்கு இந்த அளவில் உன்னை சேர்த்திருக்கிறது. நல்ல பாதையானா நல்லா இருக்கும். இன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு சர்ச்சுக்கு வரணும்னு நினைச்சினா எத்தனை பேர்த்து நீங்க 6:30 மணிக்கு வர முடியும்? டிராபிக் இருக்கு. ஆமென். அதை கால்குலேட் பண்ணி சிலர்லாம் வேலை 6:30 மணிக்கு வேலை முடிச்சும் 7 மணிக்கு வந்து சேர்றாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் விருது கொடுக்கணும். ஆமா, சிலர் வீட்டிலே படுத்து தூங்கி வரல பாருங்க, அவங்களுக்கு நிறைய விருது கொடுக்கணும். இன்னைக்கு 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடினா ராங் கோல்ஸ் லீட் டு ராங் டெஸ்டினேஷன், ரைட் கோல்ஸ் லீட் டு ரைட் டெஸ்டினேஷன். ஆமென். சோ கால்குலேட் பண்ணி இன்னைக்கு 6:30 மணிக்கு இங்க இருக்கணும். அது யூ கால்குலேட் எவ்வளவு டைம் இருக்கு, எவ்வளவு நேரம் போகணும், இப்படி நம்ம கால்குலேட் பண்றோம். அதுவே ஒரு செட்டிங் ஆஃப் கோல்ஸ், திட்டங்களை வகுக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இல்லைன்னா நான் பைபிள் ஸ்டடி முடிக்கும் போது நீங்க வந்து சேர்வீங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே ஆமென் சொல்லிட்டு போலாம். We should not allow life to live us. We must live our life. வாழ்க்கை நம்மள வாழ வைக்க கூடாது, நம்ம வாழ்க்கையை வாழணும். So ஒரு haphazard living நம்ம செய்யக்கூடாது. We must set goals. நல்ல மனிதன், நல்ல தலைவன், நல்ல குடும்ப தலைவன், நல்ல பாஸ்டர், நல்ல மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் நல்ல லட்சிய திட்டங்களை வகுக்கிறார்கள். ஆமென். நீங்க ஒரு ரோட்ல நடந்து போறீங்க, ஒரு கிராமம் வழியாக எங்க போனோம்னு உங்களுக்கு தெரியாது. ஆமென். எங்க போனோன்ற ஒரு லட்சியம் உங்களுக்கு இல்ல. நான் உங்களை கேட்கிறேன், எங்கெங்க போறீங்க? எங்கேயோ போறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு வைங்களேன். கவனிக்கிறீங்களா? நீங்க ஒரு கிராமத்துல நிறைய தெருவுகள் இருக்கிற கிராமத்துக்குள்ள போயிட்டீங்க. நான் எதிரில் வந்து உங்களை கேட்டேன், நீங்க எங்கெங்க போறீங்க? அதெல்லாம் தெரியாது, எங்கேயோ போறேங்க. உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், எங்கேயோ போற உனக்கு எந்த ரோட்ல வேணா போலாம். நான் கன்னியம்மன் கோயில் ஆண்ட போனேன்னா இந்த வழியா தான் போனோம். நான் எங்கேயோ போறேன், எங்க வேணா போனேன்னா நீ இந்த தெருவுல போனன்ற அவசியம். நீ எங்க வேணா போலாம், எங்க வேணா சேருவ. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. நம்ம எங்க வேணா எந்த ரோட்ல வேணா போகல, இந்த ரோட்டில் சென்று அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதுதான். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதெல்லாம் $1 பில்லியன் வேல்யூங்க. என்ன சொர்க்காப்பாளையத்தில் வச்சனாலும் கற்றுக் கொடுக்கிறேன், பெற்றுக்கொள்ளுங்க. Learn it. So we have to set goals. நீங்க ராத்திரி எத்தனை பேர் சப்பாத்தி செய்யலான்னு திட்டம் போட்டிருக்கீங்க? மாவை வாங்கி வச்சுட்டு வந்தீங்களா? எண்ணெய் இருக்கா வீட்டுல? கேஸ் இருக்கா? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். இல்லைன்னா நைட்டு போய் கேஸ் ஆன் பண்ண கேஸ் இல்ல, எண்ணெய் பாட்டில் எண்ணெய் இல்ல, நைட்ல பட்னி. You have to set goals to reach a destination. எங்கங்க போறீங்க? எங்கேயோ போறங்க. உனக்கு எந்த ரோட் தான் இந்த போகணுன்ற அவசியம்? எந்த ரோட்ல வேணா போலாம். எங்கேயோ போய் எங்கேயோ சேர்வ. நைட்ல ஒரு கிணத்தடியில போய் படுத்துட்டு வந்துடலாம். That will be the end of it. பட் இதுதான் ரோடு, நான் போக வேண்டியது அங்க அப்படின்னா வேற வழியெல்லாம் போக முடியாது. அந்த ஒரு வழியா தான் போக முடியும். அந்த வழியா போகணும். அந்த வழியா போகக்கூடிய கோலை செட் பண்ணணும். அப்போ உங்க வாழ்க்கையில தோல்விகள் குறைய தொடங்கும். So we understand how to set the right goals. Amen. நீங்க உங்க லட்சியத்தை நோக்கி உங்கள் ரோட உங்க ரோட எடுக்கும்போது அந்த திட்டங்கள் it dictates which road to take. நீங்க எதெல்லாம் செய்யணும் என்று உங்களுக்குள்ளேயே சொல்லக்கூடிய வழிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த திட்டங்கள், the source of goals, எங்க இருந்து எனக்கு இந்த திட்டங்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, நம்பர் 1, what should determine the goals we set and the plans we make? How do we take the right goals? சரியான திட்டங்களை நான் எப்படி எடுப்பது? ஆமென். நம்பர் 1, A, purpose and our vision in life. எந்த வழியா நான் செல்லணும்? எந்த ரோட்ல வேணா போலாமா? இல்ல, இந்த ரோட்ல தான் போகணும். இந்த திட்டத்தை நீ வகுப்பதற்கு என்ன உனக்கு உதவி செய்யும்? உன் வாழ்க்கையில் இதுதான் என் நோக்கம் என்ற ஒரு லட்சியம் உனக்கு இருப்பதாக. எத்தனை பேர் தெரியும் இதுதான் என் லட்சியம்? எத்தனை பேர் தெரியும்? ஓகே, ஆமென். வாட் இஸ் யுவர் டிசைர்? எத்தனை பேர் பாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? நல்ல வேலை, யாரும் இல்லை, நான் தப்பிச்சேன். என் வேலை 50 வருஷம் உருப்படியா இருக்கும். நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ, ஆமென், அந்த ஆகணும்னு நினைக்கிறதை குறித்த ஒரு விருப்ப, பேஷன். நான் ஒரு இன்ஜினியர் ஆக போறேன் அப்படின்னு பார்பர் கடையில் வேலை செய்ய முடியுமா? எங்க ஒரு மாதிரி என்ன பாக்குறீங்க?
So what is it that gives you the goals? இந்த திட்டங்களை வகுக்கிற ஆற்றல் உனக்கு எங்க இருந்து வரும்னா, உனக்கு ஒரு லட்சியம் இருக்கு. அந்த லட்சியத்தை போகணும் என்ற ஒரு ஏக்கத்தில் செயல்படும் போது அந்த லட்சியத்தை குறித்த ஏக்கமே திட்டத்தை வகுக்கும் ஆற்றலை உனக்கு தரும். Number 2, B. Success comes from the discipline of goal setting according to one's purpose. உன்னுடைய நோக்கம் மீது அந்த நோக்கத்திற்கு ஏற்ற திட்டங்களை வகிக்கும் போது அதுல ஒரு திட்டத்தை வகிக்கின்ற ஒழுக்கம் நமக்குள் இருப்பதாக ஒரு டிசிப்ளின் இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் இந்த நாள் இப்படி செய்வேன் என்ற ஒரு எண்ணத்தோடு எழுந்திருக்கிறவர்கள் யாரா இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக ஆயத்தம் பண்ணினேன், உங்களுக்காக தருகிறேன். I hope it is blessing to you. Amen. மூன்றாவது, உங்க டெஸ்டினேஷன், நீ எங்க போய் சேர வேண்டுமோ அதுதான் உங்களுடைய திட்டம் வகுத்தனுடைய வேல்யூ டிசைன் வகுக்கின்றது. How could I say? Your destination determines the design and nature of your goals. நீங்க என்ன திட்டங்களை வைக்கிறீங்களோ அந்த திட்டத்தினுடைய வேல்யூ அழகு எங்க இருந்து வருதுன்னா நீங்க நினைக்கிற லட்சியம் தான். ஆமென். இப்ப நீங்க சர்ச்சுக்கு இன்னைக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, அதான் உங்க லட்சியம்னா அந்த லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய திட்டங்களை நீங்க வகுக்கிற அந்த திட்டத்தின் குவாலிட்டி எங்க இருந்து வரும்னா, இன்னைக்கு எப்படியாவது சர்ச்சு போய் சேரணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் அதை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை தருகிறது. ஓ காட், அல்லேலூயா. கத்த மாட்டீங்களா பாஸ்டர்? நாளைக்கு வா, கத்துறேன் சாயங்காலம். ஆமென். எத்தனை பேர் வாழ்க்கையில ஒரு ட்ரீம், ஒரு பெரிய ஒரு லட்சியம் இருக்குன்னு நம்புறவங்க யாரா இருக்குன்னு ஆமென் சொல்ல மாட்டோம். So without purpose there is no kind of thing. நம்ம precise இருக்க வேண்டும். ஆமென். I decide where to go, who I go with, who I live with. யார் கூட வாழ போறேன், எங்க போக போறேன், என்ன செய்ய போறேன், இதெல்லாம் என்னுடைய ட்ரீம். Your dream dictates your activities. You should write it down. Your dream dictates your activities. Amen. நீங்க லட்சியத்தை சேரணும்னா அந்த லட்சியத்தை சேரக்கூடிய அந்த விருப்பத்தின் நல்ல மனப்பாங்கு தான் உங்க வழிகளை வகுக்கின்றது. வசனத்துக்கு வருவோம். பர்பஸ் வேற, பிளான் வேற. எழுதிக்கணும். பர்பஸ் அண்ட் பிளான் are two different things. The relationship between purpose and plans. பர்பஸுக்கும் பிளான், நோக்கத்திற்கும் திட்டத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? சாலமோன் என்ற ஞானி வேத புத்தகத்தில் 19:21 நீதிமொழிகள், 19:21 of Proverbs, நமக்கு தெரிஞ்ச வசனம். Many are the plans in a man's heart. எல்லாம் சொல்லுங்க பிளான். நீங்க இன்னைக்கு பிளான் போட்டனால தான் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. ஓகே. Many are the plans in a man's heart. ஒரு மனிதனுடைய இருதயத்தில் நிறைய எண்ணங்கள், நிறைய எண்ணங்கள். இன்னைக்கு போலாமா, வீட்டுக்கு போலாமா, எந்த வழியா போலாம், நிறைய பிளான்ஸ். பட் the Lord's purpose, அந்த கவுன்சில் என்ற வார்த்தை purpose, but it is the Lord's purpose that prevails. பிளான் என்ன வேணா இருக்கலாம், ஆனா நோக்கம்தான் நிலை நிற்கும். ஓகே. 3 வார்த்தை நீங்க எழுதிக்கணும், இங்கிலீஷ்ல இல்ல தமிழ்ல. பர்பஸ், பிளான். 2 வார்த்தை பைபிள் பயன்படுத்துது. ஞானி சொல்லுகிறார், அறிவின் சிகரம் சொல்லுகிறது. சோ இப்படி சொல்ல, பர்பஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than பிளான்ஸ். உங்கள் திட்டங்கள் எண்ணங்களை காட்டிலும் தேவ நோக்கம் பெரிது. நம்பர் 2, உங்கள் திட்டங்களை காட்டிலும் நோக்கம் வல்லமை மிக்கது. பர்பஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் than பிளான்ஸ். நம்பர் 3, ஆமென், உங்கள் எல்லா திட்டங்களுக்கும் முன்பாகவே, நீ வாழ்க்கையில செய்யக்கூடிய எந்த திட்டங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்க நோக்கத்தை நிர்ணயிச்சிட்டாரு. நோக்கம் ஃபர்ஸ்ட், திட்டம் செகண்ட். ஆமென். நோக்கம் உள்ள விசுவாசிங்க யாரா இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை நீங்க மறக்க கூடாது. இந்த பூமியில் பிறந்திருக்கிற, இன்னைக்கு உயிரோடு இருக்கிற 6 பில்லியனுக்கு மேல உள்ள ஒருத்தர் கூட கர்த்தர் நோக்கம் இல்லாம இந்த பூமியில உண்டாக்கவே இல்லை. பக்க சொல்ல, நான் ஒன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் படிக்கிற பைபிளின் பிரகாரம் நீங்க யாருமே கடவுளுடைய எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. இவன் ஒருத்தனை பிறக்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலான்னு கர்த்தர் உன்னை உண்டாக்கவே. என்ன ஆவனா ஆகட்டும் பார்க்கலாமே, அவன் குடிக்கிறானா, வாழ்றானா, சாவுறானான்னு என் ஆண்டவர் உன்னை உண்டாக்கவே இல்ல. உன்னை உண்டாக்கும் போதே இதுதான் உன் முடிவென்று அறிந்துதான் உன்னை உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேருக்குள்ள இன்னைக்கு அந்த நம்பிக்கை இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம்.
சும்மா ஒரு தற்செயலா உன்னை ஒரு எக்ஸ்பெரிமெண்டா ஒரு டெஸ்ட் டியூப்ல வச்சு இந்த கெமிக்கல் ஊத்துனா மஞ்சா கலர், இந்த கெமிக்கல் ஊத்துனா ப்ளூ கலர், இது ஊத்துனா புகை வரும் அப்படின்னு எல்லாம் உன்னை உண்டாக்கலே. உன்னை உண்டாக்கும் போதே உனக்கு தெரியலனாலும் உன்னை பத்தின ஒரு நோக்கத்தோடு தான் உன்னை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். So purpose precedes plans. Amen. உங்களுடைய திட்டங்களை காட்டிலும் உங்கள் நோக்கங்கள் தான் விலையேற பெற்றது. So we came with a purpose. I am not an experiment. What is purpose? அப்படின்னு நம்ம கத்துக்கணும். Purpose என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல இன்னொரு வார்த்தை intent. Purpose means intent. What is purpose? Plan. ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். Purpose means intent. இப்படி சொல்ல போறேன், நீ இன்னைக்கு உயிரோடு இந்த பூமியில தோன்றி வாழ்வதற்கு கர்த்தர் ஒரு இன்டென்ஷன் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க உன்னை பத்தி கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார்? God who created you and he wanted you to accomplish something. உன் வாழ்க்கையில் நீ ஏதோ ஒன்ன சாதிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் உன்னை இந்த பூமியில உண்டாக்கினார். நீ அதை புரிஞ்சிட்டு அந்த டிசைர் இந்த மைண்ட் நீ வளர்த்து கொண்டு மெல்ல வசனத்தை நம்பி திட்டங்களை வகுத்தா நீ சேர வேண்டிய கரையில சீக்கிரம் சேருவ. ஆமென். நீ ஏதோ ஒன்னை இந்த பூமியில சாதிக்கணும். எத்தனை பேர் சாதிப்பேன்னு சொல்றாங்க? இந்த ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒன்னு சொல்லட்டுமாங்க, அமெரிக்காவை 8 ஆண்டுகள் ஆண்ட பேர் நாளைக்கு சொல்றேங்க. அவர் மென்டல் பேஷண்ட். He was in the mental asylum. அவர் அமெரிக்கன் பிரசிடென்ட். மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்து சிந்தனை மீண்டும் பெற்றுக்கொண்டு தேர்தல் நின்று ஜெயிச்சு அமெரிக்காவை 8 வருஷம் ஆண்டு முடித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க உங்களை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பூமியில பிறக்க வச்சிருக்கார். God wanted something done. அது உன்னை கொண்டுதான் செய்வேன்னு தான் இந்த பூமியில உன்னை உண்டாக்கினார்னு நம்புறவங்க யாரா இருந்தா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல மாட்டலாம். God wanted something that you should do and only you should do, and it is the purpose of you and you alone. நான் தாங்க இந்த சர்ச்சுக்கு பாஸ்டரா இருப்பேன் அவர் நினைச்சிட்டார்னா நான் எழுந்து அதை நிறைவேற்றினால தான் இன்னைக்கு இங்க நிக்கிறேன். உங்களை பத்தி ஆண்டவர் உன்னத நோக்கங்களை வச்சிருக்காருன்னு நம்புறவங்க யாரா இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை உண்டாக்கிட்டு இருங்க, என்ன பாருங்களேன் ஒரு நிமிஷம், நோட்ஸ்ல கை வச்சுங்க. உன்னை உண்டாக்கிட்டு ஆமென் இவனை எதுக்கு உண்டாக்குனேன்னு நினைக்கிற மக்கள் என் ஆண்டவர். ஒன் மோர் டைம் வேணா எழுதிக்கலாம். உன்னை உண்டாக்கிட்டு அப்படா அழகா இருக்குது, இப்ப இவனை எதுக்கு உண்டாக்கினேன் அப்படின்னு நினைக்கிறவர் என் ஆண்டவர். திரும்பி என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க நீங்க. என் ஆண்டவர் ஞானத்தில் சிறந்தவர், உங்கள் முடிவை துவக்கத்திலே அறிந்திருக்கிறவர். உன்னை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே அப்படி அவன் பிறந்துட்டானா? சரி என்ன பண்ணலாம்? இன்னும் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். டொயோட்டா கார் கம்பெனியே இருக்கு இல்லையா? ஷோ என்ன பாக்குற பாருங்க. டொயோட்டா கார்னு ஒரு காரை உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் கேட்பாரா இதை நான் எதுக்கு உண்டாக்கினேன் அப்படின்னு கேட்பாரா? எதுக்கு உண்டாக்கினாரு? ஓட்டுறதுக்கு. நீ நானும் வாங்கி ஓட்டி அவன் காசு சம்பாதிக்க தான் உண்டாக்கியிருக்கான். உண்டாக்குனதுக்கு அப்புறம் நான் இந்த காரை எதற்கு உண்டாக்கினேன் அப்படின்னு கேட்பானா? அவனை காட்டிலும் மடையை எவனுமே. அந்த ப்ராடக்ட் உன்னை உண்டாக்கினவர் உன்னை உண்டாக்கிட்டு உன்னை பத்தி யோசிக்கிறவங்கள உன்னை உண்டாக்குறதுக்கு முன்னாடி இதுதான் உன் முடிவுன்னு அந்த நம்பிக்கை இருக்கிற விசுவாசம் உள்ள யாரா இருந்தா ஒரு ஆமென். யூ ஹேவ் a purpose. உன்னை பத்தி ஒரு உன்னதமான நோக்கத்தை என்னைக்கே ஆண்டவர் நிர்ணயிச்சு முடிச்சிட்டார். You should write it in English. Purpose produces products. Amen. Purpose produces products. நீங்க டெய்லர் கடையில வெட்டுறீங்க துணியை டெய்லி. நான் உங்களை கேட்கறேங்க, எத்தனை நாள் வெட்டுறீங்க? சிசர் எடுத்து இப்படி வெட்டுறீங்க, ஒரு கோலை வச்சு இப்படி வெட்டுறீங்க. என்னைக்காவது கச்சா முச்சான் வெட்டி ஏதோ ஒண்ணு தைடான்னு தச்சிங்களா? நீங்க வெட்டும் போதே இது 53 சென்டிமீட்டர், இது இப்படி சுத்தி வெட்டி அப்புறம் தைக்கும் போது அப்படி வெட்டி எல்லாம் பண்ணும்போது நீங்க எதுக்கு அப்படி வெட்டுறீங்க, எதுக்கு தைக்கிறீங்க? முடிச்சு அந்த ஐயா பேண்ட போட்டாருன்னா அப்படி ஸ்டைலா இருக்கணும்னு நினைச்சுதான் தைக்கிறீங்க தவிர ஏதாவது ஒண்ணு தச்சுக்கிட்டு போட்டு பாடுறா இல்ல கிழிச்சு பாடுறான்னு சொல்றீங்க. உங்க கடைக்கு வரவே மாட்டேன் நான். Before creating you, God created your purpose. உன்னை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே உன்னை பத்தின பர்பஸ அவர் உண்டாக்கிட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல அவர் என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காரு.
சோ ஒரு பர்பஸ் ட்ரிவனா இருக்கணும். ஆமென். நான் மெக்கானிக் ஆக போறேன்னு சரவணா பவன்ல வேலை செஞ்சா நீ மெக்கானிக் வேலை கத்துக்க முடியுமா? நீ எங்க போனோம்? மெக்கானிக் கடைக்கு தான் போகணும். நீ சமைக்கணும்னு கத்துக்கிட்டு பைக் கடையில போய் வேலை செஞ்சா நீ சமைக்க கத்துக்க முடியுமா? நைட்ல அம்மா கொடுக்குற சப்பாத்தி தான் சாப்பிடணும். நீ எதுக்காக இருக்கிறியோ, என்ன நோக்கமோ, அந்த நோக்கத்துக்குரிய வழிய நீ தேடி அதில் உன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எவ்வளவு முக்கியம். இந்த வேலைக்கு போறவங்க எல்லாம் கை ஒருத்தர் ஆமீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வேலை நான் போல. யாரும் கோச்சு கூடாது. உங்களுக்கு சின்ன அறிவுரையை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். சம்பளம் இல்லாம யாரா வேலைக்கு போறோமா? இல்ல, சம்பளத்தை தான் வேலைக்கு போறோம். நல்லா கேட்டுக்கோங்க, வேலை மட்டும் அல்ல உங்க நோக்கம். இந்த வேலையே உனக்கு கடவுள் தந்தது அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வழியாக தான் வேலையை பார்க்க வேண்டுமே தவிர வேலையே ஓகே, தமிழ்ல வார்த்தை இல்ல பாருங்க, இங்கிலீஷ். ஜாப் வேற, ஒர்க் வேற. இன்னொரு வாட்டி, ஜாப் வேற, ஒர்க் வேற. நிறைய பேர் ஜாபுக்கு தான் போறாங்க, ஆனா ஒர்க் பிடிக்கல. ஜாபுக்கு போலனா காசு இல்ல, மாசம் கழிச்சு வீட்டுல சாப்பாடு இருக்காது. சோ ஜாபுக்கு போனோம் எதுக்காக? சம்பளத்துக்காக. ஜாப் வேற, ஒர்க் வேற. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அப்படி? ஜாபுக்கு போற நிறைய பேரு ஒர்க்குக்கு போல. அதனாலதான் காலையில் எழுந்த இன்னைக்கு போனோமா, என்ன அது ஜாப், அதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் போலனா வயிறு காலி ஆயிரும், பேங்க்கும் காலி ஆயிரும். அதனால ஜாபுக்கு போறோம். ஆனா நிறைய பேருக்கு ஜாப் ஒர்க். எத்தனை பேர் தெரியும், உன்னை உண்டாக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உண்டாக்குனதே ஒர்க்குக்காக. நீ ஆண்டு அடக்குவா. You have to do this work. So work is different, job is different. இன்னைக்கு என் சர்ச்ல இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஜாபுக்கு போற நீங்க, ஜாப் அல்ல உங்க முடிவு. அந்த ஜாப் உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு வழியாக, தற்காலிகமாய் கர்த்தர் தந்த ஒரு செல்வ வழியாய்த்தான் நீ பார்த்து, அந்த ஜாப் மட்டும் உனக்கு ஒர்க் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, 6 மணி வேலைக்கு 5:30 போயிருவேன். You will have an interest. உனக்குள்ள ஒரு ஏக்கம், இன்னைக்கு போனோம் காலேஜுக்கு, இன்னைக்கு டீச் பண்ணோம், என் மாணவர்லாம் கவுந்து விழணும் அப்படின்னு. ஏன்னா அது ஜாப் இல்ல. என்னங்க சம்பளம் வருது வராது, ரெண்டாவது வேலைங்க. இப்ப என் ஜாப் அல்ல, என் ஜாப் எனக்கு என்னவா இருக்கு? ஒர்க். நிறைய பேருக்கு ஜாப் ஒர்க் அல்ல, ஜாப் தான். அதனாலதான் காலையில இருந்து போனேன்டா, இவன் ஒரு கம்பெனி வச்சிருக்கான்டா, ட்ரெயினா ஓட்டுறான் அப்படின்னு எல்லாரும் திட்டிட்டு போயிட்டே இருக்கோம். ஏன்னா அது ஜாபா இருக்கு. ஆனா ஜாப் ஒர்க் ஆயிடுச்சுன்னா காலையில எழுந்து அந்த போற வேகம் எப்படி தெரியுமா இருக்கும்? இன்னைக்கு இதை பண்ணணும், இன்னைக்கு அதை பண்ணணும். இன்னைக்கு சொல்றேன், ஜாப் ஒர்க் ஆகலாம், ஜாபை விட்டுறாத, செஞ்சுட்டே இரு. செஞ்சுட்டே இருக்கும்போது வீட்டுக்கு வர பத்தி 5 மணிக்கு, அந்த 5ல இருந்து 9 வரைக்கும் நீ செலவிடுகிற உன் நேரத்தை மிகுந்த ஞானத்தோடு செலவிடணும். ஏன்னா நீ இருக்கிற ஜாப் உன் ஒர்க் அல்ல. அப்ப அந்த ஜாப் தற்சமயம் உன்னை கர்த்தர் நோக்கத்துக்கு நேரே தந்த ஒரு சின்ன பங்கு. அங்க இருந்து கொண்டு உன் காரியத்தை செயல்படுத்தி மற்ற காரியங்களில், தேவ காரியங்களில், லட்சிய கரை நோக்கும் காரியங்களுக்கு வந்தோமா, காலை சிறப்பா அப்படி தூக்கி போட்டு 2 காலை நீட்டி டிவியை 3 hour பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, எங்கேயும் போய் சேர மாட்டேன். The 5 to 9 கமான். எனக்கு ஒரு ஆமீன்லாம் சொல்வீங்கன்னு பார்த்தேன் நான். நாங்களாம் அந்த ரேஞ்சில் எங்களுக்கு போய் இந்த பைபிள் ஸ்டடி எடுக்கிறீங்களே, உங்களெல்லாம் நான் எங்கேயோ பாக்குறேன். சும்மா ஒரு பண்டார விசுவாசியா காலமெல்லாம் இருந்து தின்னுட்டு போறதுக்கு இல்ல. உங்களை சாதாரண அளவில் இருக்கிற நம்ம லட்சியங்களை வகுத்து செயல்பட்டால் சீக்கிரம் நம்ம சில கரைகளை சந்திக்க முடியும். நான் இப்படி சொல்ல போறேங்க, 5:30 மணி சர்வீஸ்க்கு இந்த 20 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் லேட்டா வரல. என்ன வேற வழியே இல்ல. Okay, you should write this down. Job makes you find work. It's very deep. நீங்க ஒரு நாள் அதனுடைய ஆழத்தை புரிஞ்சு கொள்வீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Job depresses you. That's why people get sick in the morning. But work gives you energy. Amen. Work என்ன தெரியுமா? உங்க gift, உங்க talent engage பண்ற ஒரு இடம் work. Job. Amen. ஒருத்தர் ரிட்டையர் ஆயிட்டாராம் ரயில்வேல. ஒரு நாள் கூட லேட்டா போலையாம். ஒரு நாள் கூட 58 வருஷத்துல லீவ் போடலையாம்.
கடைசியா ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஜிஎம் அவருக்கு கிஃப்டை கொடுத்து சால்வை போட்டு கேட்டார்கள், நீங்க என்ன வேலை செஞ்சீங்க ஐயா அப்படின்னு. அவர் சொன்னாராம், ட்ரெயின் வந்து எக்மூரில் நிற்கும் போது அடியில் சென்று உதைப்பேன், டொங்கு டொங்குன்னு தட்டுவேன் ஒரு சுத்திகளில். அப்படிங்களா, எதுக்கு தட்டினீங்க? அதெல்லாம் தெரியாது, தட்ட சொன்னாங்க, தட்டிட்டு இருந்தேன். உண்மையா இருக்கலாம், நேரத்தோடு வரலாம், தட்டிட்டு இருக்கலாம், பட் எதுக்கு தட்டுறேன்னு கூட தெரியாம தட்டுற நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க. Life has a purpose. Job is depressing, but work, Bible சொன்னது job அல்ல, work. God created man and he gave him work. அது workல உன்னுடைய talent, energy mix ஆகும்போது work is not depressing, work is energetic. அடுத்த வாரம் நீங்க வேலைக்கு போகும்போது அந்த வேலை போற ஸ்டைலே ஒரு மாதிரி இருக்கணும். என்ன வேலைக்கு முன்னாடி ஒரு மாதிரி வர, இப்போ ஒரு மாதிரி வரல, இது ஜாப் இல்லையா, ஒர்க். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். Everyone was created for a purpose. Number 1. Number 2, everyone possesses the potential to fulfill their purpose. எல்லாரும் நோக்கத்தோடு உண்டாக்கினார், நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய திறனை கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிறார். நம்பர் 3, சக்சஸ். வெற்றினா என்ன? fulfillment of purpose. உன்னை உண்டாக்கின நோக்கத்தை நிறைவேற்றுவது வெற்றி. ஆமென். நம்பர் 4, every purpose is achieved by a plan. நீ நோக்கத்துக்கு போய் சேரணும்னா அதுக்கு திட்டம் வகுத்து செயல்பட வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். 5வது வார்த்தை ரொம்ப முக்கியம். plans change. plans change. திட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், ஆனா நோக்கம் ஒரு நாளும் மாறாது. இன்னொரு வாட்டி சொல்றேன், உங்களை உண்டாக்கின நோக்கம் எத்தனை பேருக்கு தெரியும்? சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும். இல்ல இதுதான் என் லட்சியம் எத்தனை பேருக்கு தெரியும்? எது மாறினாலும் லட்சியம் மாறாது. உன்னை அங்கதான் சேர்க்கணும்னு நினைச்சாரு, அங்கதான் சேர்ப்பாரு. plans will change but purpose never changes. பக்கத்துல நான் இருப்பதை பத்தி ஒரு பெரிய நோக்கமே இருக்குன்னு சொல்லு. நான் இப்படி நினைக்கிறேங்க, நான் இல்லைன்னா சர்ச் இல்லைங்க, நான் இருக்கணுங்க. ஓகே, you have to write this down. Purpose never change, plans can change. என்ன பாருங்களேன், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏர்போர்ட் போறவங்க எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏர்போர்ட் தான் போனோம். நீங்க போகும்போது போரூர் வழியா போகாம கிண்டி வழியா போயிட்டீங்க, அதனால ஏர்போர்ட் மாறிடுச்சா? என்ன அறிவு நீங்க, ஏர்போர்ட் நவுந்து போயிடுச்சா? சரி, நீங்க அம்பத்தூர் வழியா போயிட்டு தாம்பரம் போயிட்டு ஏர்போர்ட் போறனால ஏர்போர்ட் மாறிடுச்சா? சரி, நீங்க இந்த வழியா எல்லாம் போகாம நீங்க பட்டாபுரம் வழியா போய் அவுட்டர் ரிங் ரோடு எடுத்து அந்த வழியா போய் எப்படி ஏர்போர்ட் போனீங்க? ஏர்போர்ட் இங்க நவுந்துச்சா? நீ எந்த வழியில போனாலும் உன் வழிதான் மாறுது, ஆனா நோக்கம் மாறுவதே. பக்கத்துல என்ன பத்தி அவருக்கு பெரிய நோக்கமே இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? God has a purpose. Purpose never change. Destiny never change. Your ways always change. தெரியாம இவனை கல்யாணம் பண்ணிட்டேன் பாஸ்டர், wrong road. பரவாயில்ல, but destiny never. Come on, இது நிறைய பாஸ்டர் தைரியமா சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன் இன்னைக்கு, பாஸ்டர் இவனை கட்டிட்ட என்ன பண்ணனும் தெரியல, wrong road. but still பாஸ்டர் அவனை விட்டே போயிட்டான், தொலைஞ்சான் இல்லையா? but still destiny never changes. நான் இப்ப சொல்றதுக்கு நீங்க சிலர்லாம் இப்ப ஆமென் சொல்லுங்க. ரூட் நிறைய நீ மாறி போயிருக்கலாம், ஆனா லட்சியம் தவறவே. இன்னைக்கு எத்தனை பேர் ரூட்டுகள் மாறி போயும் லட்சியத்தை நோக்கி தான் நடக்கிறேன்னு சொல்றவங்க இருந்தா கரெக்டா நான் சொன்னது? பக்கம் ஏர்போர்ட் அங்கேயே தான் இருக்கு. ஆமென். 10 வருஷத்துக்கு முன்னாடி உன் வியாபாரம் தோற்று போயிருக்கலாம், இருக்கீங்களா? அதனால ஒன்னும் லட்சியம் தவறிச்சுன்னு சொல்லவே யாருக்கு தெரியும்? அந்த பிசினஸ் தோற்றதுனால கர்த்தர் அடுத்த ஒரு வழியா கொண்டு போய் எத்தனை பேர் ஒரு முற்போக்கா எல்லாம் எனக்கு நலமா நடக்கும் நம்புறவங்க பக்கத்துல எது மாறினாலும் என் நோக்கம் மாறாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். You have a destiny, you have a future, you have a great future, you have a purpose.
உன்னை குறித்த ஆண்டவர் சில நோக்கம்லாம் வச்சிருக்காரு. உன்னை உண்டாக்கின பரிபூர்ணங்களுக்கு தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. ரூட் அப்படி இப்படி எல்லாம் கொஞ்சம் மாறும். ஏன்னா நம்ம மனிதர்கள் சில தவறுகளை செய்கிறோம். ஆனாலும் உன் லட்சியம் மாறுவதே. என் கூட யாரும் வரமாட்டீங்களா இன்னைக்கு ராத்திரி? ஆமென். நம்பர் 1 இன்னொரு பங்கு. நெக்ஸ்ட், planning determines the value and the quality you place on your time. நீங்க என்னைக்கு திட்டம் வகுத்து உன் நாட்களை செலவு பண்ணுகிறீர்களோ கர்த்தர் தந்த நேரத்தை நீங்க வேல்யூ பண்றீங்க. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க உங்களுக்கு தரப்பட்ட கால அளவில் என்ன செய்கிறீர்களோ அதுதான் அந்த காலத்துக்குள் நீங்க என்ன ஆவீர்கள் என்பதை நிர்ணயிக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதனால்தான் சொன்ன, வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த 5 hour ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நீங்க உங்க வேலையில வளர போறது இல்ல. நிறைய இளைஞர்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு சொல்றேன், வேலைக்கு போறவங்க, நீங்க யாரும் உங்க வேலையில வளர போறதே அந்த ஆள மாதிரி ட்ரெயின் வந்து நின்றன 4 கொட்டிட்டு வந்தா உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். நீங்க அந்த அளவு மேல நீங்க வளர போறது இல்ல. ஒரு வேலை சம்பளத்துக்காக ஒரு வேலையில் அது கொற்ற வேலை, அது அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் அங்க சாதிக்க வேண்டியது இல்லைனாலும் உனக்கு கர்த்தர் 5 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் முக்கியமா ஒரு நேரத்தை கொடுத்திருக்காரு. அந்த நேரம் நீ செயல்படுத்துகிற விதம் ரொம்ப நலமா இருக்குமானால் உன்னுடைய ஜாப் அல்ல, உன்னுடைய பர்பஸை நிர்ணயிப்பது உன்னுடைய ஒர்க், உன்னுடைய நேரம். அந்த நேரத்தை குவாலிட்டியா செலவு பண்ண கற்றுக்கொண்டால் உங்க வாழ்க்கை நலமா இருக்கும். பக்கத்துல டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. Amen. Hallelujah. Amen. டிவி பார்க்கிறது தப்பென்று நான் சொல்லவே இல்லை. பக்கத்துல 5 மணிக்கு மேல தான் நான் நிறைய வளர போறேன்னு சொன்னேன். டெய்லி சித்தி வீட்டுக்கு போனோம், சித்தி பொத்த வீட்டுக்கு போனோம், பொத்த அத்தான் வீட்டுக்கு போனோம், அத்தான் கொத்தான் வந்தாங்க, சாப்பிட்டு குறைய சொன்னாங்க, அவன் குறையவன் சொன்னான், இவன் குறைய அவன் சொன்னான், இப்படியே காலம் கழிஞ்சு போயிடும். மாசத்துல ஒரு நாள் சித்தி பொத்த கொடு, மீதி 29 நாள் வேலை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது அந்த 5 hour இந்த புக்ல 4 பேஜ், பைபிள்ல 4 பேஜ், இந்த காரியத்துல இவ்வளோ, இந்த இதுல இவ்வளோ. கோஷி பாஸ்டருக்கு 1 minute போதும். 1 நிமிஷம் ஜெபம் பண்ண 5000 பேர் 5000 நிமிஷம் போதும், நான் சூப்பர் ஆயிடுவேன். இப்படி ஒரு வேலையிலையும் ஓபி அடிக்கிறது, வீட்லயும் ஓபி அடிக்கிறது தேரவே போறது இல்ல. அந்த அளவை தாண்ட மாட்டீங்க. பாஸ் இந்த வேலை ஒண்ணு எனக்கு அவ்வளவு திருப்தியா இல்ல பாஸ், அவ்வளவு சம்பளம் இல்ல, பரவாயில்ல, இது இந்த வேலை எனக்கு எதுக்கு கொடுத்திருக்காரு? உன்னை பொழைக்க வைக்கிறதுக்கு. இந்த பொழப்பு எதுக்கு தெரியுமா? உன் அடுத்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வேலைக்குள்ள என்ன நடத்துவதற்கு. இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை படிச்சா பிடிக்கும், நேரம் நமக்கு போயிட்டு இருக்கு. A verse that is very important. ஆமென். இந்த காரியத்தோடு பிரசங்கியின் புஸ்தகம் 11:6. Quickly in English please. In the morning sow your seed. ஞானி சொல்றாருங்க, ஒரு வாழ்க்கையில பெரிய உயரங்களை கண்டவருங்க. ஷீபா ராணி அவருடைய அழகையும் அவருடைய சௌந்தரியத்தையும் அவருடைய செல்வம் மிகுதியும் கண்டு டேபிள் இருந்து மயங்கி கீழே விழுந்துட்டா. அப்புறம் நான் தான் போய் தண்ணி மூஞ்சில அடிச்சேன். And in the morning sow your seed, in the evening do not withhold your hand. Hey. எவ்வளவு அழகா சொல்றார். காலையில் உன் விதைய வேலைக்கு போ, நீ செய்ய வேண்டியதை செய், சாயங்காலத்தில் உன் கைகளை நெகிழ விடாதே. For you do not know which will prosper. காலையின் வேலை உன்னை செழிக்க செய்யுமா அல்லது வீட்டுக்கு வந்து 5 to 9 உன்னை செழிக்க செய்யுமான்னு உனக்கு தெரியாது என்பதனால either this or that or whether both alike will be good. படிக்கவே மாட்டீங்களாங்க? தமிழ்ல போடல. காலையிலே உன் விதையை விதை, மாலையில் உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எதுவோ, காலையோ மாலையோ, எது வாய்க்குமோ என்று, இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாமல் இருப்பதனால் காலையில வேலைக்கு போய் ஒழுங்காங்க வேலை செய். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சாயங்கால வேலை இருக்கு பாரு, முக்கியமான 5 to 9. You never know it's the morning or it's the evening. Both could make you prosper. Job இருக்கு, work இருக்கு. ஜாபும் செய்வேன், ஒர்க்கையும் செய்வேன். 2 நேரத்தில் எது உன்னை உயர்த்தும் என்று தெரியாது என்பதனால் இரண்டையும் குறித்து நீ ஜாக்கிரதையா.
ஏன் இப்படி எல்லாம் ஒரு பிரசங்கத்தை உங்களுக்கு கொண்டு வரேன்னா, என் சபையில யாருமே இறங்கி வாழக்கூடாது. பல துன்பங்கள் வந்தாலும் எழுந்து வாழ்ந்து சாதித்துதான் காட்ட வேண்டும். இன்னைக்கு இப்படி சொல்றாங்க, உன் நெருக்கம் தாங்க உன் நண்பன், சோதனை தாங்க உன்னுடைய நண்பன். இந்த சோதனையை ஜெயிக்கிறவங்க தான் என் சர்ச்சுக்கு வராங்க. நீங்களா சாதிக்க போறவங்க. உங்களை பத்தி ஆண்டவர் உன்னத நோக்கங்களை வச்சிருக்காரு. God has a purpose. வழி மாறினாலும் நோக்கம் மாறாது. நம்ம நோக்கம் எல்லாம் மாறிடுச்சுன்னா இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு இருந்திருக்க மாட்டோங்க. என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? Just keep moving on. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உன் நேரத்தை எந்த அளவுக்கு நீ கவனமாக செலவு செய்றியோ அதுதான் அவன் வெற்றியை நிர்ணயிக்கும். You become what you exchange your time for. Amen. Hallelujah. எல்லாருக்கும் 24 மணி நேரம் இருக்கா இந்த சர்ச்சில்? எல்லாருக்கும்? சிலர் ஒண்ணுமே சொல்லல அப்படின்னா இல்லன்ற மாதிரி சொன்னீங்க. எல்லாருக்கும் 24 மணி நேரம் இருக்கா? இப்போ நான் சொல்றேங்க, எல்லார் கைரேகையும் வித்தியாசம். இந்த சர்ச்ல ஒரு மூஞ்சி அது என் மூஞ்சி மாதிரி இருக்கா? ஏன் எங்க அண்ணன் இருக்கார், அவர் மூஞ்சி இருக்கா? ஒரு முடியாது என் முடி மாதிரி இருக்காங்க, பண்டார மாதிரி. ஒரு கைரேகை என் கைரேகை மாதிரி இருக்காங்க. யாருமே யாருக்குமே எதுவுமே ஒண்ணா இல்ல. ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒண்ணு காமன், 24. அந்த 24 மணி நேரத்தில் சிலர் செழிக்கிறார்கள், சிலர் தரித்திராகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? உன் நேரத்தை கர்த்தாவே எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்துல. பக்க சொல்ல, டைமை வேஸ்ட் பண்ணாத. எங்கேயா கொலாடியில கண்ணம்மா பார்த்து அங்கேயே அந்த ரோட்லயே 1/2 மணி நேரம் கதை போயிட்டே இரு. தண்ணி புடிச்சிட்டியா? இனி எல்லாம் அந்த நிலைமை எல்லாம் நியூ லைஃப் சர்ச்ல கிடையாது. மேல சும்மா 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 தண்ணி எல்லாம் சும்மா ஜிக்குசி டப்பு. Come on church. We all have equally one thing in common. பிறந்த எல்லா மனிதனுக்கும் ஒன்றுதான் காமன், டைம். சிலர் செழிக்கிறார்கள், சிலர் செழிக்காமல் இருக்கிறார்கள். காரணம் உன் நேரம். பக்க சொல்ல, நான் வளர போறேன்னு சொல்ல பார்க்கலாம். என் நேரத்தை ஏனோ தானோன்னு செலவு பண்ண மாட்டேன். காலையில செழிப்பேன், நான் மாலையில செழிப்பேன் எனக்கு தெரியாதல்ல. காலையிலும் நான் வேலை செய்வேன், மாலையிலும் நான் உஷாரா இருப்பேன். எத்தனை பேர் ஜெயிக்க போறீங்க? பில்லியனர்களா மில்லியனர்களா எழுந்த ஒரு திட்டத்தை வகுத்து லட்சிய கரையை நோக்கி போகக்கூடிய. கமான், என் சர்ச்சில் எனக்கு தெரியும், நீங்க கீழே உட்கார்ந்தாலும் நீங்க சிலர்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க. பர்பஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். எத்தனை பேர் பைபிளை படிச்சு முடிப்பீங்க? Okay, Proverbs 16:1. 16:1. The preparations of the heart belong to the man, but the answer of the tongue is from the Lord. இதுதான் எங்க தீர்ப்பு இன்னைக்கு. To man belongs the plans of the heart. ஒரு translation, to man belong the plans of the heart. ஒரு மனிதனுடைய இருதயத்தில் தான் திட்டங்களை வகுக்கிறான், ஆனால் நோக்கம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. பக்க சொல்ல, நீ என்ன திட்டமிடணுமோ திட்டமிடு. நீங்க சரியா சொல்லணும். பேனா கீழே வச்சுட்டு நீ மனுஷனா கேளு. முதல்ல நீ மனிதன் தானா? ஓகே, இப்ப நல்லா கேட்டுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஆழமானது. இன்னைக்கு நான் சொல்றது உங்களுக்கு லேசா தெரியுது, பட் இது பிராக்டிகலி சோ டீப். நீ மனுஷனா? ஒரு ஆமீன் கூட வரல. அப்ப நீங்க எரும மாடுங்களா? ஒன் மோர் டைம், நீங்கள் மனுஷனா? ரைட். இப்ப சொல்லு, நீ திட்டம் வகுக்கணும். The preparations of the plans of the heart belong to man. Man யாரா இருக்கீங்களா? Man. Oh, woman. சரி, woman or man, both are human beings. If you are human, you have to make plans. But the answer of the tongue, but the purpose is from the Lord. பக்கத்துல திட்டம் நீ வகுத்தா நோக்கம் அவர் நிறைவேற்றுவார். மனிதன் தானா நீங்களாம்? You have to plan. Amen. Every human being has to plan. I will give the destination, but God gives the reply of the tongue. Amen. God makes sure. அந்த வார்த்தையை ஹீப்ரூல லைட்டா செக் பண்ண, அந்த ஃபர்ஸ்ட் verse, the reply of the tongue is from the Lord. கவனிக்கிறீங்களா?
If you read in Hebrew, அது என்ன சொல்றதுன்னா, you make your plan and doesn't matter how big they are, I will make sure I will pay for it. அதனுடைய Hebrew translation சொல்றேன், you make your plan and it doesn't matter how big it is, if you make the plan, I will pay for it. Hebrew man யாரா இருக்கீங்களா? நீங்க ஒரு வீட கட்ட நீங்க ஒரு பிளான வெச்சா ஆண்டவர் சொல்றார், அந்த பிளானை நிறைவேற்ற செல்வத்தை நான் உனக்கு தருவேன். If you prepare, if you plan in the heart, God will say, I will pay for it. நான் அதுக்கு தேவையான மனுஷனை கொண்டு வருவேன். ஆண்டவர் இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற கிருபை உனக்கு தருவார். The resources, the personal, the financing. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, if you make the plan in your heart, God says, I will deal with the financing. இருக்கீங்களா? நீங்க திட்டத்தை வகுத்தா செல்வ வழியை நான் உனக்கு தரப்பேன்றார். பக்கத்துல வாழ்க்கையில தான் திட்டம் வகுத்து வாழ அப்படின்னு. எத்தனை வீடை கட்ட போறீங்க? சலிச்சு போனோம் ராமேன்னு. எழுதிட்டு இருக்கீங்களோ? எதுவுமே வீடை கட்ட போறீங்க? காரு பாஸ்டர் இருந்த ஒரு வீடு அது கூட போச்சு. கவலைப்படாத, ஆண்டவர் சொல்லவே இல்லை அது அந்த வீடு தான் உனக்கு கடைசி வரைக்கும் பர்மனன்ட் சொல்லவே. இந்த வீடு போச்சுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அதை காட்டின அழகா 5 பெட்ரூம்ல உனக்கு கொடுக்க போறாரு. Never, never be afraid. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. எத்தனை பேர் அடுத்த 5 வருஷம் இதெல்லாம் சாதிப்பேன்னு திட்டம் போடுவேன்னு சொல்றவங்க யாரா இருந்தீங்களா? நான் இப்படி சொல்ல போறேன், என்ன பாருங்க, அடுத்த 5 வருஷம் மனுஷனா இருக்கிற நான் என்ன திட்டம் இடுகிறேனோ 5 வருஷத்தில் நிறைவேற்றி என்று எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய செல்வத்தை கர்த்தர் எனக்கு தருவார். டே பை டே. எத்தனை பேர் தெரியும் திட்டம் வகுப்பது எல்லாத்தையும் சேர்த்து 50 வருஷத்துக்கு ஒரே நாள்ல பண்ண முடியுமா? பண்ண முடியுமாங்க? அடுத்த 50 வருஷத்துக்குள்ள எல்லா திட்டத்தையும் இன்னைக்கு ஒரு நாள்ல இந்த பைபிள் ஸ்டடி உட்கார்ந்து முடிக்க முடியுமா? நான் இப்படி சொல்ல போறேன், நீங்க சிலர் ஆமென் சொல்லணும். இன்னைக்கு பைபிள் ஸ்டடிக்கு வந்ததே முதல் திட்டம். ஒன் ஸ்டெப், டே பை டே, டே பை டே, டே பை டே, நாள் ஒரு மேரி பொழுது ஒரு வண்ணம். நீங்க திட்டமிட்டுட்டே இருந்தா உங்களை கர்த்தர் நோக்கத்தை நேர நடத்திட்டே இருப்பார். ஆமென், ஹalleluya. எதுவுமே அப்படியே ஒரே நாள்ல நீங்க திட்டமிட்டு செயல்படுத்த முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப். பக்கத்துல தட்டி சொல்லு, ஸ்டெப் பை ஸ்டெப். ஒன்னும் புரியல, சரி அடுத்த ஸ்டெப் வை. இல்ல அங்க கொஞ்ச நேரம் நில்லு. Step by step, step by step, step by step, step by step, one day after the other, one day after the other, plan after plan, கொஞ்சம் கொஞ்சமா, திட்டம் திட்டமா, கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா ஒரு நாள் கூட திட்டம் இல்லாத வாழாது. இது கர்த்தர் தந்த நாள். What is a plan? A plan is a predetermined strategy for intentional progress towards the purpose. One more time. A plan is a predetermined strategy for intentional progress towards purpose. திட்டம் என்றால் என்ன? நிர்ணயிக்கப்பட்ட நோக்கத்திற்கு நேரே செல்ல நீ வகுக்கிற வழிகள் தான் திட்டம். ஆமென். திட்டம் வகுக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. சோ ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஒரே நாள் 50 வருஷத்துல சாதிக்கிறது யாரும் சாதிக்க முடியாது. We live life in days. ஒவ்வொரு நாளா தான் வாழ முடியும் நம்புறவங்க இருந்தா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்கிரிமெண்ட் கொடுப்பாரு. வேலைக்கு சேர்ந்து ஒரே மாசத்துல 50 வருஷம் இன்கிரிமெண்ட் எந்த கம்பெனி அது கொடுக்குதாயா? ஒரு வருஷம் வேலை பண்ணா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்ப பே கமிஷன். 5 வருஷமா 8 வருஷம் இப்பதான் பே கமிஷன் வந்திருக்கு. 8 வருஷத்துக்கு அப்புறம் இன்கிரிமெண்ட்ல தான் கர்த்தர் கொடுக்கிறாரு. நீ டே பை டே உன் திட்டத்தை வகுத்து அந்த நோக்கத்தை நோக்கி மெல்ல நகர்ந்துட்டே இருந்தா கர்த்தர் அப்பப்ப இன்கிரிமெண்ட் கொடுத்து உன்னை கொண்டு போய் ஏர்போர்ட்ல கரெக்டா சேர்ப்பாரு. டோன்ட் ஸ்டாப் பிளானிங், keep moving on. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு வந்து ஏன் பைபிள் ஸ்டடிக்கு வந்ததே உங்க திட்டத்தினுடைய நல்ல ஒரு படிங்க. இன்னொரு வாட்டி சொன்னா நீங்க ஆமென் சொல்வீங்க, நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். இன்னைக்கு வந்து என் பைபிள் ஸ்டடி கேட்கறீங்க பாருங்க, அதுவே உங்க பிளான்ல ஒரு நல்ல பிளான். வராதவங்க எல்லாம் பிளானே இல்லாதவங்கன்னு அர்த்தம். நீங்க வந்தீங்க பாருங்க, அது நான் சொல்றதை கேட்கறதுக்கு அதுவே ஒரு பிளான். எப்படி பிளான் பண்ணுவது? நம்பர் 1, டிட்டர்மின் a destiny. ஆமென். உன் லட்சியத்தை நீ டிட்டர்மின் பண்ணணும். நம்பர் 2, identify and establish your goals.
உன்னுடைய திட்டங்களை, உன்னுடைய கோல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நம்பர் 3, வாழ்க்கையில் நிறைய காரியம் இருந்தாலும் உன் லட்சிய திட்டங்களை முக்கியப்படுத்து. ஆமென். நம்பர் 4, ஆர்கனைஸ் யுவர் கோல்ஸ். உன்னுடைய திட்டங்களை ஆர்கனைஸ் பண்ண கத்துக்கோ. நம்பர் 5, டிசிப்ளின் டிசிஷன்ஸ் பை யுவர் கோல்ஸ். இந்த புக் 5 பேஜ் இன்னைக்கு படிக்கணும்னா இன்னைக்கு இந்த 5 பேஜை எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்கணும். இதை ஓரம் கட்டிட்டு 5 hour டிவி பார்த்தீங்கன்னா இந்த 5 பேஜை படிக்க முடியாது. டிசிப்ளின் யுவர் கோல்ஸ். ஆமென். இருக்கீங்களா? திட்டம் இருந்தாதான் நீங்க முன்னேற முடியும். திட்டம் இருந்தா நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்களோ அவ்வளவு ஜனங்க உங்க நேரத்தை வீணாக்குவாங்க. நான் இன்னும் பெரிய பாஸ்டர் ஆயிட்டேன்னு வைங்களேன், இப்பயே பெரிய பாஸ்டர் தான், இன்னும் நான் பெரிய பெரிய எனக்கு தலையெல்லாம் கணத்து போய் கழுத்தெல்லாம் வீங்கி வயிறெல்லாம் பெருசாச்சுன்னு வைங்களேன், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எனக்கு ஜெபம் பண்றதே வேலையாயிரும். ஜனங்க என்ன தேடி வருவார்கள். அமெரிக்காவிலிருந்து கால் வருவார்கள், மலேசியாவிலிருந்து சைமன் வருவார்கள். நானும் இவங்களெல்லாம் பார்த்து இருந்தேன்னு வச்சுங்களேன், உருப்படாத பாஸ்டா மாறிடுவேன். இவன் நல்லா சொல்றேங்க, நீங்க வளரும் போது நிறைய பேர் வளருகின்ற உங்க நேரத்தை வீணாக்க கூடிய உங்களை தேடி வருவாங்க. நான் சொல்றேன், அவங்கள ஒதுக்கி கட்டு. சிஸ்டர், ஆமா நீ இரு, வீட்டுல இரு, எனக்கு வேலை இருக்கு, சாரி 2 மாசத்துல ஒரு நாள் தான் உனக்கு, அதுவும் 5 நிமிஷம் அப்பாயின்மெண்ட். ஏங்க வாங்கலங்க, வாழ்க்கையில முன்னேறமா வேணாமா? When you become successful, people will compete for your time. இயேசு கிறிஸ்து வளர ஆரம்பித்தார். 30வது ஆண்டில் ஊழியம் வளரத் தொடங்கியது. வியாதியஸ்தர்கள் சொஸ்தமானார்கள், குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், மக்கள் திரளாக. இயேசு எங்க போனாலும் அங்க வந்து நின்றுவாங்க. அவர் பார்த்தார், அப்பா இவங்க கூட நம்ம இருந்தா நம்மளால எதுவும் நோக்கம் நிறைவேற முடியாதுன்னு ஓடி ஒளிகிறார். He ran away from people. He hid himself. He didn't want to see people sometimes. ஒளிஞ்சிருக்கிற இடத்துல போய் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒளிய இடம் இல்லாம இஸ்ரவேல் சுற்றி திரிந்தார் என்று ஆராய்ச்சிகள் சொல்லுகிறதே. So we all need to be away from people. Spend little time with human beings and spend more time with God. And in your job and your setting of goals, and you will reach your destiny faster. உங்க லட்சியத்தை நீங்க வெகு விரைவாக சென்று சேர்வீர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. நேரத்தை பத்தி நம்ம கவனமா இல்லைன்னா நம்ம குடும்பத்தை இழப்போம், பிள்ளைகளை இழப்போம், சிந்தையை இழப்போம். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. நிறைய பேர் ராத்திரி தூங்குறதே கிடையாது. அப்படியே படுத்துக்கிட்டு எதையாவது யோசித்துக்கிட்டு அப்புறம் மாத்திரை தின்று தூங்குறது, சிட்ரசின் போட்டு தூங்குறது. அப்படி தூங்கி கடைசியில் எந்த மாத்திரை போட்டாலும் இப்ப தூக்கம் வர்றதே. அதுக்கப்புறம் சர்ச்சில் வந்து எனக்கு 7 பிசாசு இருக்கு. உனக்கு பிசாசு இல்ல, தூக்கம் வேணும், பண்டாரம், நல்ல நிம்மதியா படுத்து தூங்க. ஸ்லீப். ஆண்டவர் தன் பிரியமானவனுக்கு. எல்லாரும் ராத்திரில SMS அனுப்புவாங்க, ஸ்வீட் ட்ரீம்ஸ். எதுக்கு ட்ரீம்ஸ் உனக்கு? தப்பான வார்த்தை அது. ஸ்வீட் ட்ரீம்ஸ் எனக்கு தேவையே இல்ல. ஸ்வீட் ஸ்லீப். ஸ்வீட் ட்ரீம்ஸ் பாஸ்டர், ஸ்வீட் ட்ரீம்ஸ் சிஸ்டர். நான் எனக்கு ஒரு ட்ரீம் எல்லாம் வந்தா தூக்கம் போயிடும். I want sweet sleep. It makes me healthy. It gives me sanity of mind. We can never, நம்ம சிந்தையில நல்லா இருக்கணுங்க. எத்தனை பேர் ஜெயிக்க போறீங்க, லட்சிய கரையை சேர்வீங்க? Got to be the most happy people walking towards destiny. ஒவ்வொரு நாளும் திட்டங்களை வகுத்து அடுத்தளவு சென்று கொண்டே இருக்கணும். ராமேன் சொல்லம், இன்னைக்கு நான் சிஸ்டர் கிட்ட பேசும்போது இப்படி சொன்னேன், 100வது சீடியை நான் வெளியிடுவேன்னு சொன்னேன். சொல்லிட்டு நான் டெய்லி உங்க தந்தேன் அப்படிலாம் இருக்க முடியாது. 100க்கு வென்ற we got to do it. செய்யணுமா 100? ஆமென். எதுவுமே நீங்க ஜெயிக்க போறீங்க. கீபோர்ட்ல ஒரு லெவல், ட்ரம்ஸ்ல இந்தியாவை கலக்கணும், பாட்டுல இந்தியாவை கலக்கணும், நீங்க கலக்கணும். Make some goals. சும்மா எங்கேயாவது போய் கொண்டு வாங்க. Set some goals. Put some plans. நீங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களா அந்த பைபிள் எல்லாம் திருப்புங்க. சும்மா லைட்டா அப்படி எடுத்து 2 வசனம் எல்லாம் ஸ்டைலா சொல்ல தொடங்க.
இன்னில இருந்து இந்த ஜாபுக்கு போறீங்க பாருங்க, உங்க பாஸ் உங்களை பார்த்து என்னடா அந்த சிஸ்டர் ஒரு மாதிரி தூங்கி வழியும், இப்ப அது வித்தியாசமாங்க. எது ஜாபுங்க, அது ஒர்க்குங்க. இதுவரையும் ஜாப், இப்ப என் ஜாப் ஒர்க் ஆயிடுச்சு. லட்சிய கரையை நம்ம சேரணும். உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தனைகள், கஷ்டங்கள், கிரைசிஸ், எதிர்பார்க்காத தொல்லைகள், தலைக்கு மிஞ்சிய வெள்ளமோடும் போராட்டங்கள் நம்மை வாட்டி வகைக்கு வருகும் போதும் அத்தனை இடத்திலும் சிந்தனை சிதறாமல் நின்று கொண்டு திட்டங்களை வகுத்து என்னால் முன்னேற வழி இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாய் நான் செல்ல வேண்டிய தூரம் சென்று சேருவேன். ஆமென் சொல்லுங்க. I got to close. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு உண்மையா பாடவே தெரியாது. எங்க அம்மா என்ன பாட்டு போட்டி காமிச்சாங்க. அந்த கருப்பா ஒரு சிஸ்டர், அது ஜட்ஜா உட்கார வச்சிட்டாரு எங்க அப்பா. அது வேணும்னு, அது என்னவோ எங்க அப்பா மேல என்ன வெறுப்போ தெரியாதுங்க. நான் பாடுற பாட்டுக்கெல்லாம் முட்டை முட்டை முட்டைன்னு போட்டுச்சு. எங்க அம்மா கிட்ட சொன்ன, ஏய் செத்தா கூட நீ ஒரு முறை சர்ச்சில் பாடுவேன்னு நீ கனவுகளோட நினைக்காதுங்க. சபதம் போட்டு வந்த என்ன அப்போ இந்த சர்ச்சை தொடங்கும் போது அப்போதான் வந்தாங்க இவங்க. ராஜா பிரதர் வந்தாரு, எட்வின் பிரதர் வந்தாரு. இவரு லைட் மியூசிக் சிங்கர் எட்வின் பிரதர். அப்பெல்லாம் அவரு டி.எம். சவுந்தரராஜன் மாதிரி பாடுவாரு. எனக்கு எந்த சவுந்தரராஜனும் தெரியாது. இவங்கெல்லாம் பாடுறத பார்த்து ஆணு வாய் பொழிச்சு ஒரு நாள் சபையில் அபிஷேக ஆராதனையில் எங்க அப்பா இருந்தாரு, எங்க அம்மா இருந்தாங்க. எழுந்து இந்த பழைய பாட்டை பாடினேன். எந்த பாட்டு தெரியுமாங்க? வாருமையா போதகரே. எனக்கு அப்ப அப்படிலாம் பாட தெரியாது, இப்பவும் பாட தெரியாது. உண்மையா பாட தெரிஞ்சவன் என் பாட்டை கேட்டான்னு வைங்களேன், அதோட 5 நாள் சாப்பிட மாட்டான். பட் நான் ஒண்ணு நினைச்சேன், பாட தெரியாத நான் கூட நான் பாடுவேன் அப்படின்னு. ஒரு 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 காமராஜ் நகர்ல ஒரு ரூம்ல ஒரு டேப் ரெக்கார்டர் ஒண்ணு வச்சு, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு, தம் கிருபை பெரிதல்லோன்னு ஃபர்ஸ்ட் பாட்டை போட்டு அந்த சிடி போயிடுச்சுங்க. ஆனா அதுல என் குரலை கேட்டீங்க. அப்போ சிடி ஒளித்தட்டுலாம் கிடையாது. நான் சொல்ல 21 வருஷத்துக்கு முன்னாடி ஒளித்தட்டு, சிவிடி, டிவிடி இதெல்லாம் கிடையாது, கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. இந்த இந்த நூலா இருக்குமே, சுத்தி இழுத்தா வெளியே வரும் பாருங்க, கெசட்டு. அதுல ஒரு டேப் ரெக்கார்ட்ல போட்டு ஒரு மைக் ஒண்ணு பிடிச்சிட்டு திருவள்ளூர்ல இருந்து ஒரு பிரதர் வந்து தபேலா அடிச்சார். தம்கீருவை டண்டன் டன் 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 டன். நான் அப்படி ஸ்டைலா பாடி 11 பாட்டை போட்டு சிடியை வித்தேன். என் சர்ச்சில் 75 பேர் 75 சிடி வித்தேன். அத கேட்ட ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னாரு, பாஸ்டர் இது என்னமோ உங்க குரல்ல ஏதோ ஒன்னு இருக்கு. மிச்ச கதை எதுவும் நான் சொல்ல விரும்பவில்லை. அந்த பிரயாணம் தான் இன்னைக்கு அது வர்ஷிப் லீடரா என்ன உலகமெல்லாம் கொண்டு போச்சு. பாட தெரியாத என்ன உலகமெல்லாம் கொண்டு போச்சு. You have a destiny, you have a purpose, you are a human being. Develop some goals, make some preparations in the heart and move forward day by day. ஆண்டவர் உனக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். கல்யாணம் பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணி இந்த பொண்ணை தான் கட்டணுமான்னு கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர். ஒருத்தன் கேட்டு 10 வருஷம் ஆச்சு, இன்னும் சொல்லல. நானு நல்ல வேலை யாரையோ சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். காலமெல்லாம் பிளான நீ தான் செய்யணுமா, நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவாராம். எல்லார்கிட்டையும் போய் எழுதி, இந்த பொண்ணை நான் கட்ட வேண்டுமா வேண்டாமா, பிளான் நீ பண்ணு. இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, ஆவியில் இருக்கிறா, நான் ஜெபம் பண்ணிருக்கேன், கர்த்தர் சொல்லிருக்காரு இவ்வளவுதான் கட்ட போறேன்னு நீ பிளான் பண்ணு. நோக்கத்தை ஒருத்தன் கல்யாணம் சொன்னானா, இல்ல பொண்ணு சொல்லிச்சான், இந்த மாப்பிள்ள தான் கட்டணும்னு. எனக்கு மாப்பிள்ள கல்யாணத்துக்கு எனக்கு பூ வாங்கிட்டு வரும்போது அமெரிக்கால அவர் பொதுவா ரோஜா பூ கொண்டு வருவார். இன்னைக்கு ரோஜா பூ கொண்டு வரக்கூடாது, வெள்ளை பூ கொண்டு வரணும். அவர் வெள்ளை பூ கொண்டு வந்தா நான் நம்புவேன், இவனை தான் நான் கட்டணும், இல்லைன்னா நான் அவனை கட்ட மாட்டேன். நின்றுக்கா கல்யாண அறையில. எவ்வளவு திமிர் இருக்கும் பாருங்க. இவன் அவசரமா கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி போயிட்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சிட்டு வர்ற வழியில ஃபிளாரிஸ்ட் கடைக்கு போறான். வழியில அந்த கடை தான் இருக்கு. டைம் ஆகி போச்சு. ஆல்ரெடி அவர் 5 நிமிஷம் லேட்ல இருக்காரு. சடசடன்னு உள்ள போய் ஐ வாண்ட் a ரோஸ் பொக்கேனாரு. ரோஸ் பொக்கே ஆயிடுச்சுட்டாங்க. என்ன இருக்குன்னு கேட்டாரு. வெள்ளை தான் இருக்குன்னாங்க. வேற வழி இல்லாம வெள்ளை வாங்கினது. இது ஸ்கிரீன் வந்து எட்டி எட்டி பாக்குது. அவன் கார்ல இருந்து இறங்கும் போது அவன் கையில என்ன இருந்துச்சு, அப்பாடா இவன் தாண்டா என் மாப்பிள்ளன்னு கட்டிக்கிட்டான்.
ஆனா நீங்க நிறைய பேர் வெள்ள வரும்னு காத்திருந்தீங்கன்னா 50 வயசுல கல்யாணமாவும் போயிருவீங்க. Make the plans, decide, move towards it, and God will take you to your destiny. நிறைய பேர் என்கிட்ட சொல்ற ஒரு பிரேயர் குரூப், பிரேயர் இது இந்த இவனை கட்டணுமான்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னு. நானும் ஜெபம் பண்றேன், கடவுள் சொல்லவே மாட்டார். கட்டினவங்களா இருக்க போறாங்களா சொல்லி பக்கத்துல கட்டுல அப்படின்னு. Sometimes we plan, we have to plan, and God will take you to your destiny. உன்னை நடத்தும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாக திட்டங்களை வகுத்து நீ முன்னேறும் போது கர்த்தர் உன்னை எங்க தெரியுமா நடத்தினாரு? Preparations in the heart, but God fulfills the purpose. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் என் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பதுமே